இன்னும் 2 நாட்களில் மே மாதம் முடிவுக்கு வருகிறது. ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் கேஸ் சிலிண்டர் தொடங்கி பல்வேறு விஷயங்களில் மாற்றங்கள் நிகழும். அந்த வகையில் ஜூன் 1ஆம் தேதி என்னென்ன விஷயங்களில் மாற்றம் நிகழலாம் என்று தற்போது பார்க்கலாம். UPI மோசடியை குறைக்க புதிய விதிகளை அறிமுகப்படுத்த NPCI திட்டமிட்டுள்ளது. புதிய விதிகளின்படி ஜூன் 30, 2025 முதல் அனைத்து UPI செயலிகளில் பணம் செலுத்துவதற்கு முன்பு வங்கியில் பதிவு செய்யப்பட்ட உண்மையான பயனாளியின் பெயர் மட்டுமே காட்டப்படும். அதாவது QR குறியீடு, மொபைல் எண் அல்லது பயனர் வரையறுத்த பெயருக்கு பதிலாக யாருக்கு பணம் அனுப்பப்படுகிறதோ அந்த நபரின் சரிபார்க்கப்பட்ட பெயர் காட்டப்படும். இது போலி பெயர்களை பயன்படுத்தி செய்யப்படும் UPI மோசடிகளை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. LPG சிலிண்டர் மே 1ஆம் தேதி 2026 முதல் வர்த்தக LPG சிலிண்டர்களின் விலையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. 19 கிலோ வர்த்தக சிலிண்டரின் விலை சுமார் 993 ரூபாய் அதிகரித்தது. இந்த விலை உயர்வு ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் சிறு வணிகர்களை பாதித்தது. எண்ணெய் நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் நாளில் விலைகளை மறுபரிசீலனை செய்வதால் இப்போது LPGயின் புதிய விலை ஜூன் 1 முதலே அமலுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பான் கார்டு புதிய வருமான வரி விதிகள் 2026 படி பான் கார்டு தொடர்பான பல விதிகள் மாற்றப்பட்டுள்ளன. இப்போது சில பரிவர்த்தனைகளுக்கு பான் கட்டாயமில்லை. அதே சமயம் சில அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகளுக்கு விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. முன்னதாக ஒரு நாளில் 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக டெபாசிட் செய்வதற்கு பான் கட்டாயமாக இருந்தது. இப்போது அந்த விதி நீக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் சொத்து வாங்குவதற்கும் விற்பதற்கும் பான் பயன்படுத்தப்படுவதற்கு வரம்பு 10 லட்சம் ரூபாயில் இருந்து 20 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 45 லட்சம் ரூபாய்க்கு மேல் உள்ள சொத்து பரிவர்த்தனைகள், பரிசு பத்திரம் மற்றும் கூட்டு மேம்பாட்டு ஒப்பந்தம் ஆகியவற்றிற்கு பான் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஒரு வருடத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக பணம் எடுப்பதற்கும் பான் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். கூடுதலாக பழைய படிவம் 60க்கு பதிலாக புதிய படிவம் 97 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உங்களிடம் பான் இல்லை என்றால் இதை பயன்படுத்த வேண்டும். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். சோலார் பேனல் சோலார் பேனல்களுக்கான புதிய அங்கீகரிக்கப்பட்ட மாடல்கள் மற்றும் உற்பத்தியாளர்களின் பட்டியல் ALMM விதிகள் ஜூன் 1, 2026 முதல் அமலுக்கு வரும். இதன் விளைவாக ALMM பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 உள்ள சோலார் மாடல்கள் மற்றும் செல்களை மட்டுமே அரசு திட்டங்கள், நெட் மீட்டரிங் மற்றும் மானிய திட்டங்களில் பயன்படுத்த முடியும். ஜூன் 1க்கு பிறகு ALMM பட்டியல் 2 விதிகளுக்கு மேல் கால நீட்டிப்பு வழங்கப்படாது என்று அரசு கூறியுள்ளது. இருப்பினும் சில திட்டங்களுக்கு தனியாக விலக்கு அளிக்கப்படலாம். புதிய விதிகள் சோலார் பேனல்களில் விலையை அதிகரிக்கக்கூடும். ஆனால் இது உள்நாட்டு உற்பத்தியையும் தரத்தையும் மேம்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. ATM கடந்த மாதம் பல வங்கிகள் ATM மற்றும் வங்கி விதிகளில் மாற்றங்களை செய்தன. இந்த முறை ஜூன் 1 முதல் சில வங்கிகள் ATM பரிவர்த்தனை கட்டணங்கள், இலவச பரிவர்த்தனை வரம்புகள் மற்றும் பணம் எடுக்கும் விதிகளில் மாற்றங்களை செய்யலாம். ஏப்ரல் 2026 முதல் HDFC வங்கி UPI ATM மூலம் பணம் எடுப்பதை இலவச ATM வரம்பில் சேர்த்துள்ளது. மறுபுறம் பஞ்சாப் நேஷனல் வங்கி சில டெபிட் கார்டுகளில் தினசரி பணம் எடுக்கும் வரம்பை குறைத்துள்ளது. மேலும் பல்வேறு வங்கிகள் நிலையான வைப்பு நிதிகளின் வட்டி விகிதங்களிலும் மாற்றங்களை செய்துள்ளன. இது தவிர ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கை குழு கூட்டத்தில் ஆதார் அட்டை, பெட்ரோல், டீசல் விலைகள் மற்றும் ரெப்போ விகிதம் தொடர்பான வேறு சில மாற்றங்களும் ஜூன் மாதத்தில் வரலாம்.